ரோஜா பூஜா ரெண்டு பேரும் மேல உட்காந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம 3 பேர் சேர்ந்து ஏதாவது கீழே போய் விளையாடலாமா? இன்னைக்கு எனக்கு பர்த்டே. எங்க அம்மா கேக் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது இது? மணி 10 ஆகுது. இந்த பண்டியும் பப்ளுவும் எங்கே விளையாட போயிருக்காங்கன்னே தெரியலையே. எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான். நான்சி, நான்சி, பண்டி அங்கேயா இருக்கா? என்னது இது? நான்சியையும் ஆளை காணோம். டே சிண்டு, ஏண்டா எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? கீழே இறங்கி வாடா சிண்டு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். பெரியமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட முக்கியமா விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் பெரியமா. ஏன் பெரியமா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்டி அண்ணாவை கூப்பிடுங்க. என்னது முக்கியமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? விளையாட்டில் என்னடா முக்கியமான விளையாட்டு? இப்போ கீழே வரப்போறியா இல்லை நான் அங்கே வரட்டுமா? 2 நிமிஷத்தில் இப்போ கீழே இறங்கி வர்ற நீ. இந்த பெரியமா எப்பவுமே இப்படிதான். பண்டி அண்ணாவையும் பப்ளு அண்ணாவையும் ஜாலியா விளையாட விட்டுருவாங்க. நான் விளையாண்டா மட்டும் உடனே கூப்பிட்டு ஏதாவது வேலை கொடுப்பாங்க. என்ன பெரியமா, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? டேய், வீட்டுக்கு காம்பவுண்ட் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த செங்கல்லும் ஹாலோ பிளாக் கல்லும் வந்து இறங்கும். அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்டா. நான் முக்கியமான வேலையாக பேங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நீ இருந்து அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு. நான் சொல்றது புரியுதா? என்ன பெரியமா நீங்க? நான் சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணுமா? என்னால அதெல்லாம் முடியாது பெரியமா. எனக்கு விளையாட வேண்டிய வேலை இருக்கு. நீங்களே கொடுத்துட்டு போங்க. என்னடா சிண்டு, வர வர ரொம்ப எதிர்த்து பேசிட்டே இருக்க. இப்போ இந்த பணத்தை வாங்கி நீ அவங்க கிட்ட கொடுக்க போறியா இல்லையா? பண்டி சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த சோனியா வீட்லயே விளையாண்டுட்டு இருக்கையாமே. இதை வாங்குடா முதல்ல. நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். அதுக்குள்ளே அவர் வந்துட்டாருன்னா இந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடு. அவர் அவசரமாக பணம் வேணும்னு சொன்னார். சே, ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா பெரியமா இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க. நம்ம அங்கே போய் விளையாண்டுட்டு இருந்தோம்னா அந்த செங்கல்காரர் வந்தாருன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அப்புறம் பெரியமா கிட்ட நல்லா திட்டு தான் வாங்குவோம். ஐயோ, என்ன வெயிலும் நடக்கவே முடியல. 2 பேரும் மேலே என்ன பண்ணிட்டு இருக்குதோ? ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க மேலே போய். கீழே வாங்க 2 பேரும். அம்மா வந்துட்டீங்களா? அம்மா, இன்னைக்கு எனக்கு பர்த்டேமா. கேக் வாங்கிட்டு வந்தீங்களா? புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களாமா? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்? அம்மா கூப்பிட கூடாது சொல்லியிருக்குல்ல. நான் உனக்கு சித்தி, நீ சித்தி தான் கூப்பிடணும். என்னது, ரோஜா வந்து சோனியா ஆண்டியோட பொண்ணு இல்லையா? என்ன சோனியா ஆண்டி இப்படி கோவப்படுறாங்க? போன வாரம் அவ பர்த்டேக்கு கேக் வெட்டினப்ப நீ சாப்பிட்டு சொல்ல. இப்போ என்ன, நீ முதல்ல கீழே இறங்கி வா. சித்தி, என்ன சித்தி நீங்க? போன வாரம் பூஜாக்கு பர்த்டே வந்தப்ப மட்டும் புது Dress கேக் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி கொடுக்கவே இல்ல. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிடுச்சு. நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குது. உன்னை நீ எப்பவும் அவ கூட கம்பேர் பண்ணாதே. ஏன்னா அவ என் பொண்ணு. அச்சச்சோ, பாவம் ரோஜா. சோனியா ஆண்டி என்ன இவ்வளோ ரூடா திட்டுறாங்க? அவளும் சின்ன குழந்தை தானே. பர்த்டேனா கேக்கு வெட்ட தானே செய்வா. அதுக்கு போய் இப்படி திட்டுறாங்க, பாவம். ரோஜா, உங்க அப்பா வர்ற வரைக்கும் அங்கேயே உட்காரட்டும் சாப்பிடாம. நீ கீழே இறங்கி வந்து சாப்பிடு. அம்மா, எனக்கு ரோஜாக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். அக்கா வந்தா தான் நானும் வருவேன். ஓ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 2 பேரும் அங்கேயே உட்காருங்கோ. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருது. இந்த பூஜா நல்ல பொண்ணாதான் இருக்கா. இந்த சோனியா ஆண்டியும் ராகுலும் தான் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அம்மா, உனக்கு பர்த்டே வந்தப்ப மட்டும் கேக் வாங்கி எல்லாத்தையும் கூப்பிட்டு கட் பண்ணாங்க. எனக்கு பர்த்டேனா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. ரோஜாக்கா, அம்மாக்கு பிடிக்கலன்னா என்ன? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ராகுல் அண்ணாவை பிடிக்கவே பிடிக்காது. இந்த சோனியா ஆண்டி பண விஷயத்துல தான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சின்ன குழந்தைகிட்ட கூட இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்களே. பாவம் ரோஜா எவ்வளோ அப்செட் ஆயிட்டா. ஒரு பர்த்டேக்கு கேக்கு கேட்டது தப்பா? அதுக்கு போய் இப்படி பேசிட்டு போறாங்க. அவங்க பொண்ணுன்னா மட்டும் வாங்கி தர்றாங்க. என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா பெரியமா வந்தா செங்கல் கேட்பாங்களே. சோனியா ஆண்டி கிட்ட தான் நிறைய செங்கல் இருக்கே. எனக்கு ஒரு ஐடியா தோணிருச்சு. இருங்க வர்றேன். ரோஜா பூஜா 2 பேரும் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். சிண்டு வந்துட்டான். டேய் சிண்டு, எங்கடா போயிட்டு வர? 2 பேரும் கீழே இறங்கி வாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்கு. சிண்டு, என்ன சர்ப்ரைஸ்னு சொன்னா தான் வருவோம், இல்லாட்டி வர மாட்டோம். ஏ பூஜா, சீக்கிரமா ரோஜாவை கூப்பிட்டு கீழே வா. அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்ல முடியாது, பார்த்தா தான் தெரியும். அக்கா வாங்கக்கா. சிண்டு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கானாமா. நான் என்னன்னு போய் பார்க்கறேன். நீங்களும் பின்னாடியே சீக்கிரமா வாங்க. என்ன சிண்டு, நானே ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இப்போ எதுக்கு எங்க 2 பேத்தையும் கூப்பிட்டுட்டே இருக்க? நீ கீழே வந்தீங்கன்னா தானே தெரியும். மேல இருந்துட்டே கேட்டா நீங்க 2 பேரும் திரும்பி நில்லுங்க. அப்பதான் அந்த சர்ப்ரைஸை நான் ஓபன் பண்ணுவேன். திரும்பிட்டீங்களா? இருங்க. ஃபர்ஸ்ட் அந்த சர்ப்ரைஸை எடுத்து உங்க முன்னாடி வைக்கிறேன். நான் சொல்றப்பதான் திரும்பணும், இப்ப திரும்ப கூடாது. ஓகே, இப்ப 2 பேரும் திரும்பி பாருங்க. சர்ப்ரைஸ். ஹாய், இது என்னது? இவ்ளோ
இவ்ளோ பெரிய கேக் இருக்கு. சிண்டு எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க? என்ன ரோஜா இப்படி சொல்ற? உனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு உங்க அம்மா கிட்ட கேக் கேட்டுட்டு இருந்தேல்ல, அதனால தான் கடையில போய் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். என்ன சிண்டு சொல்ற? நான் எங்க அம்மா கிட்ட தானே கேக் கேட்டேன். நீ எப்படி வாங்கிட்டு வந்த? கடைக்காரர் உனக்கு எப்படி கொடுத்தாரு? உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு? அதெல்லாம் இப்ப எதுக்கு? நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன், அதான் உண்டியல்ல இருந்து எடுத்துட்டு போனேன். இப்ப கேக் கட் பண்ணலாமா? ஓகே சிண்டு, நான் கட் பண்றேன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear ரோஜா. இந்த கேக் சாப்பிடு. Thank you சிண்டு, கேக் சூப்பரா இருக்கு. பூஜா நீயும் சாப்பிடு. சிண்டு ரொம்ப தேங்க்ஸ் சிண்டு, கேக் வாங்கிட்டு வந்ததுக்கு. நீயும் கொஞ்சம் சாப்பிடு. உன்னோட உண்டியல்ல இருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கேக் வாங்குனியா? அப்ப நீ வேற எதுக்காக தானே சேர்த்து வச்சிருப்ப. சிண்டு ரோஜாவோட பர்த்டேக்கு மட்டும் தான் கேக் வாங்கி கொடுப்பியா? என்னோட பர்த்டேக்கு வாங்கி தர மாட்டியா? போன வாரம் தானே உன்னோட பர்த்டே முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் வரும்போது எனக்கு ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிடு. உனக்கு இதை விட பெரிய கேக்கா வாங்கிட்டு வந்து தரேன், ஓகேவா? அச்சச்சோ போச்சு, பணம்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. அந்த செங்கல்காரன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானே. இவங்க வேற இங்கேயே இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கலாம். 2 பேரும் நீங்க உள்ள போங்க. நீங்க 2 பேரும் உள்ள கொண்டு போய் வச்சு கேக்கை கட் பண்ணி சாப்பிடுங்க. நான் பின்னாடியே வரேன், போங்க. எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் 2 பேரும் வெளியில வரக்கூடாது. சீக்கிரமா எடுத்துட்டு உள்ள போங்க. சிண்டு நாங்க 2 பேர் மட்டும் இவ்ளோ பெரிய கேக் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? நீயும் வந்தீனா தான் நாங்க சாப்பிடுவோம், இல்லாட்டி நாங்க போகவே மாட்டோம். இல்ல எனக்கு இப்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் எடுத்துட்டு போயிட்டே இருங்க ப்ளீஸ்பா. நான் சொன்னா கேளுங்க. நான் பின்னாடியே 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். போ சிண்டு, திடீர்னு வான்னு சொல்ற, திடீர்னு போன்னு சொல்ற, என்னன்னே புரிய மாட்டேங்குது. பூஜா வா பூஜா, நம்ம 2 பேரும் உள்ளேயே போய் உட்கார்ந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். சிண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டும். அச்சச்சோ போச்சு. பெரியமா வந்தாங்கன்னா 2000 ரூபாய் என்ன பண்ணன்னு கேட்டு திட்டுவாங்களே. கையில இருந்த பணமெல்லாம் செலவாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த ஏனை எடுத்து போட்டு ஏதாவது பண்ண வேண்டியதுதான். சோனியா ஆண்டி மட்டும் வந்துடக்கூடாது நான் பண்றக்குள்ள. இந்த சோனியா ஆண்டி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும். அவங்க ரொம்ப பேடா நடந்துக்கிறாங்க. அதனாலதான் நான் இப்படி நடந்துக்குவேன். ஒவ்வொரு செங்கலா கையில எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள பெரியமாவோ சோனியா ஆண்டியோ வந்துருவாங்க. இதுல வச்சு அப்படியே இழுத்துட்டு போயிட வேண்டியதுதான். தூக்கவே முடியலையே. சிண்டு இன்னும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க சிண்டு? எப்ப சிண்டு உள்ள வருவ? ஏ பூஜா, எனக்கு இன்னும் வேலை முடியல, நானே வருவேன். நீங்க கேக் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருங்க, 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஐயோ அம்மா, இழுக்கவே முடியலையே, பயங்கர வெயிட்டா இருக்கே, கஷ்டமா இருக்கு. இல்லடா சிண்டு, நல்லா வேகமா இல்லடா. அப்பாடா, பெரியமா கொடுத்த பணத்துக்கு இந்த செங்கல் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹாலோ பிளாக் கல்லையும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா போதும். காம்பவுண்ட் கட்டுறதுக்கு கரெக்டா பத்திரும். இன்னும் ஒரு 4-5 கல்லு மட்டும் எடுத்துட்டா போதும். அதுக்குள்ள சோனியா ஆண்டி வந்துடக்கூடாதே. சோனியா ஆண்டியை கூட சமாளிச்சிடலாம். பெரியமா மட்டும் இது எல்லாத்தையும் பார்த்தாங்க, அவ்வளவுதான், நம்மள ஊருக்கே துரத்தி விட்டுருவாங்க. அப்பாடா, எங்க போறது? ஐயோ, வீட்டுக்குள்ள போனா சந்தேகம் வந்துருமோ. சோனியா ஆண்டி வீட்லயே போய் உட்காந்துக்கலாம். ரோஜா பூஜா 2 பேரும் கேக் சாப்பிட்டீங்களா? அச்சோ, அவசரத்துல ஏணிய மறந்துட்டனே. ஏணி வேற இங்கேயே இருக்கு. சோனியா ஆண்டி வீட்டு ஏணி பெரியமா வீட்டுல இருக்கிறத பார்த்தாங்கன்னா 2 பேரும் கேள்வி கேட்பாங்க. இழுத்துட்டு கொண்டு போய் பழைய இடத்துலயே விட்டுடலாம். அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஆமா, இங்க மேஸ்திரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? இருங்க மாட்டி விடுறேன். டேய் சிண்டு, நீ வீட்டு மேல என்ன பண்ணிட்டு இருக்குதோ? அவங்க 2 பேரையும் காணோம், எங்க போச்சு? ஆண்டி பாருங்க ஆண்டி, எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு நல்லா இழுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆண்டி. போங்க ஆண்டி, நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்யாம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆண்டி சாப்பிட்ட உடனே. என்ன எல்லாம் படுத்து தூங்கிட்டே இருக்குதா? இங்கே கீழே செங்கல் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. இரு கொஞ்சம் நான் மேலே வந்து பார்க்கறேன். பணத்தை கொடுத்து இங்கேயே இருடான்னு சொன்னா ஆளையே காணோம். செங்கல் லோடெல்லாம் வந்து இறங்கியிருக்கும் போல இருக்கு. டே சிண்டு எங்கடா போன? சிண்டு கொஞ்சம் கீழே இறங்கி வா, உங்ககிட்ட கேட்கணும், இங்க வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல காமிச்சிருக்கிற பார்பி டால் மினியேச்சர் வீடு, இன்னும் நிறைய பார்பி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட டேக் பண்ணியிருக்கோம். அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.